வணக்கம். பண்டைய தமிழர்களுடைய கலாச்சாரத்தையும், வாழ்வையும் எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கியூரியாசிட்டி நம்ம உள்ள இருந்துகிட்டே இருக்கும். அப்படி ரொம்பவுமே அறியப்படாத 3 ஸ்தலங்கள தான் நாம இன்றைய காணொளியில பார்க்க போறோம். இத முழுசா பார்த்துட்டு, எந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து காணொளிய பார்ப்போம். இது கீழடியில கிடைக்காத விஷயங்கள் நான் இப்ப சொல்றது எல்லாமே. அவருடைய அப்பா பிம்பிசாரர் அவருடைய அந்த ஸ்டாம்பட் காயின் ஒண்ணு இருக்கும். இது எல்லாமே நீங்க பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா காரைக்குடி அழகப்பா யூனிவர்சிட்டி மியூசியத்துல இருக்கு. ஜூன் 21 இங்க வரும். இங்க இது உத்தராயணம்னு பேரு. அந்த காலகட்டத்தில் அதிகமா பயன்படுத்தின விலை மதிப்புள்ள ஒரு பொருள் என்ன தெரியுமா? தங்கம்ல. என்னைக்காவது காலத்துல பின்னோக்கி ஒரு டைம் டிராவல்ல பயணிக்க விரும்பியிருக்கீங்களா? நம்ம முன்னோர்கள் இன்னைக்கு நாம வாழற உலகத்தை எப்படி நம்மளுக்காக உருவாக்கினாங்க, வடிவமைச்சாங்கங்கிறத நீங்க என்னைக்காவது பார்க்கணும்னு விரும்பியிருக்கீங்களா? வணக்கம். ஜனவரி 23, 2025 இந்த தேதி சரித்திரத்தோட ஒரு புதிய ஆரம்பம்னு சொல்லலாம். ஆன்டிக்விட்டி ஆஃப் அயர்ன் அப்படிங்கிற இந்த அறிக்கையில அப்படி என்ன இருக்கு? நம்மளுடைய முன்னோர்கள் கிமு 4ஆம் நூற்றாண்டு, அதாவது 5300 வருஷங்களுக்கு முன்னாடியே இரும்பு தொழில்நுட்பத்துக்கு முன்னோடியா இருந்திருக்காங்க. அதுக்குண்டான சான்றுகளை தான் இந்த அறிக்கை வெளியிடுது. உலகின் முன்னோடி ஆய்வகங்கள்ல ஆய்வு செய்யப்பட்டு உறுதி செய்யப்பட்ட செய்தி தான் இந்த செய்தி. இது நம்ம தமிழ் மக்களுக்கு ரொம்பவுமே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். அகழ்வாராய்ச்சினாலே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ஹரப்பன் சிவிலைசேஷன் நம்ம தெரிஞ்சிட்டு இருப்போம். யாரேன்னு நம்ம ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாதவங்களை போய் கேட்டோம்னா ஹரப்பா சொல்லுவாங்க, இண்டஸ் வேலி சொல்லுவாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் கீழடி பத்தி சொல்லுவாங்க, கொஞ்சம் பேர் ஆதிச்சநல்லூர் பத்தி சொல்லுவாங்க. ஆனா எவ்வளவு பேருக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயே பல 100 ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் இங்க இந்த மாதிரி இருக்குன்னு தெரியும்? அதுல ஒரு சில சைட்ஸ் கீழடிக்கும் முன்னாடி பழமை வாய்ந்ததா கருதப்படுது. அப்படி ஒரு சைட் பத்தி தான் நாம இன்றைய காணொளியில பார்க்க போறோம். அந்த காணொளியை பத்தி தொடர்ந்து பார்ப்போம். இது கீழடியை விட பழமை வாய்ந்ததா ஏன் கருதப்படுதுன்னு உங்களுக்கு தெரியணும்னா இந்த காணொளியை முழுசா பாருங்க. நாம சிவகங்கை மாவட்டத்துல ஓபன் ஏர் பிரிசன் அப்படின்னு சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஓபன் ஏர் பிரிசனுக்கு பக்கத்துல தான் இந்த பழமை வாய்ந்த அகழ்வாராய்ச்சி இடம் இருக்கு. அந்த இடத்தை நாம இப்போ போய் பார்க்கலாம். கும்பகோணம் ஹெரிடேஜ் பை கோபிநாத்தால அரேஞ்ச் பண்ணப்பட்ட இந்த மரபு நடையில நாங்க நிறைய பேர் பயணிச்சோம். அதுல இந்த அழகான இடத்துக்கும் வந்து சேர்ந்தோம். சிவகங்கை மாவட்டத்துல அமைஞ்சிருக்கிற புரசடை உடைப்பு திறந்தவெளி சிறைச்சாலைக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கு இந்த ஆர்கியாலஜிக்கல் சைட். ஆய்வாளர்களால கீழடியை விட பழமை வாய்ந்ததா இருக்கலாம்னு கருதப்படுற புரசடை உடைப்புக்கு தான் நாம இன்னைக்கு போறோம். காரைக்குடி அடுத்து அமைஞ்சிருக்கிற இந்த இடத்துல இருந்து பல பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. முதுமக்கள் தாழி, அப்புறமா ஓபன் மியூசியம் மாதிரி இங்க இருந்த அந்த கல் நாட்காட்டிகளை நாங்க பார்த்தோம். அதுவும் நாங்க இங்க போகும்போது ரொம்ப ரம்யமான ஒரு சூழல்ல தான் நாங்க நடந்து போனோம். ஒரு மழை, சுத்தி ரொம்ப ஆட்கள் இல்ல. அந்த சிறு சாரல்ல இந்த இடத்தை பார்க்கும்போது ஒரு டைம் டிராவல் பண்ணதுக்கான ஒரு அனுபவம் எங்களுக்கு கிடைச்சது. இது சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு. இத பத்தி இந்த இடத்தை ரொம்பவுமே எந்தூசியாஸ்டிக்கா ஆராய்ச்சி செஞ்ச திரு ரமேஷ் அவர்கள் சொல்றத கேட்போம். நிறைய பேர் பாத்துக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏஎஸ்ஐ போயிட்டாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டாங்க. கடைசியா அழகப்பா யூனிவர்சிட்டியில இருந்து 2 வருஷம் எங்க இதுல அகழ்வாய்வுகள் பண்ணாங்க. இங்கேயும் அகழ்வாய்வுகள் பண்ணி நிறைய பானைகள் எடுத்தாங்க. நாங்க நல்லேந்தல்ங்கிற இடத்துல ஒரு முழுமையான ஒரு 3 கத்தி, இவ்வளவு பெரிய கத்தி, ஒரு 10 அடி ஆழத்துல இருந்து எடுத்தோம். இரும்பு முன்னாடியே பயன்படுத்திருக்காங்க. இரும்புன்னு சொல்றத அந்த காலகட்டத்தில் அதிகமா பயன்படுத்தின விலை மதிப்புள்ள ஒரு பொருள் என்ன தெரியுமா? தங்கம்ல. பவளமுத்து, கல்லு, அந்த வண்ண வண்ண கற்கள், இந்த கல் மணிகள் தான் பீட்ஸ் சொல்லுவாங்க. நிறைய வெரைட்டிஸ் அணிகளா பொறுத்து பண்ணுவாங்க. தங்கத்தோட விலை மதிப்பற்றது அதுதான். இதுக்கான அந்த ரா மெட்டீரியல் நாங்க நிறைய எடுத்திருக்கோம். நம்ம ஏரியால சேலம் பெல்ட்ல நிறைய கிடைக்குது. அங்கிருந்து ரா மெட்டீரியல் இங்க வந்துடுது. இந்த ரா மெட்டீரியல் அவங்க என்ன பண்றாங்கன்னா சின்ன சின்னதா உடைச்சு
அந்த பிட் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இவ்வளவு சின்ன சைஸ்ல இருந்து இவ்வளவு பெரிய சைஸ் வரையும் சின்ன சின்ன பிட்டா எடுத்து அதை தேய்ச்சு சும்மா கையில தான் தேய்ப்பாங்க. தேய்ச்சிட்டு நடுவில் ஒரு ஹோல் போடுவாங்க. அதுக்கான குத்தூசியும் கூட எடுத்திருக்கு. ஹோல் எப்படி போடுவாங்கன்னா இப்ப எப்படி இருக்குன்னா இங்க இருந்து ஹோல் போடுவாங்க, பாதி வரையும் வந்ததுமே பாசி அப்படியே திருப்பிடுவாங்க, திருப்பி மேல இருந்து ஹோல் போடுவாங்க. ஏன்னா நேரடியா போட்டோம்னா ஒரு பக்கம் அகலமாகவும் ஒரு பக்கம் சின்னதாகவும் இருக்கும், அதுக்காக திருப்பிடுவாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா சம்டைம்ஸ் அந்த ஹோல் ரெண்டு ஜாயின் ஆகாது, இப்படி போயிடும். அப்ப என்ன ஆகுனா அதுல வேஸ்ட்ல சீட் போட்டுருவாங்க. அந்த மாதிரி பீட்ஸ் நிறைய எடுத்திருக்கு. அப்புறம் பாதி ஓட்ட போடும்போது என்ன உடஞ்சிடும். இது வந்து கீழடியில கிடைக்காத விஷயங்கள் நான் இப்ப சொல்றது எல்லாமே. இது எல்லாமே நீங்க பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா காரைக்குடி அழகப்பா யூனிவர்சிட்டி மியூசியத்துல இருக்கு, எல்லாமே கொடுத்துட்டு அதோட காயின் முக்கியமானது. ஒரு இடத்தோட காயின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அசோகருடைய அப்பா பிம்பிசாரர் அவருடைய அந்த ஸ்டாம்பு காயின் ஒன்று எடுத்தான். அதுக்கு பின்னாடி சிரியா நாட்டை ஒரு கோல்டு காயின் எடுத்தேன், அது சிரியா நாட்டை சேர்ந்தது. அதுக்கடுத்து ராஜராஜ சோழனோட காயின் நிறைய எடுத்திருக்கேன். இந்த பகுதியை பத்தி இந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பர்ட்டா உள்ள பாலபாறை சாரும் இந்த பகுதியை பத்தி ஆய்வுகள்லாம் பண்ணி வெளிக்கொண்டு வந்த ரமேஷ் சாரும் நமக்கு விளக்கம் இருப்பாங்க. கோயில் தாலுகால இருக்க மரவமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊர் பக்கத்துல இருக்கும். இப்ப நீங்க ரோட்ல நிக்கிறீங்க இல்லையா, இந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கலாம் வேற குரூப், இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வேற ஒரு குரூப். அது வந்து பால்குளம் குரூப், இந்த பக்கம் இருக்கிறது பரசரியோட குரூப். இந்த இடத்த பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 70 ஏக்கர் அரசு புறம்போக்கு இடம் தான். இந்த இடத்துல பெய்யுற மழை தண்ணி எல்லாமே முக்கியமானது அதுதான். இங்க பெய்யுற மழை தண்ணிகள் எல்லாமே இந்த வழியா ஓடி பக்கத்துல இருக்கிற கண்மாய்க்கு போகுது. இந்த இடத்துல வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த சைடு இருக்கிறது எல்லாமே நிறைய கல்வெட்டங்கள். இப்ப சொன்னோம் இல்லையா இறந்தவங்களை புதைக்கிறது, இது எல்லாமே வந்து தோண்டாம அப்படியே மேல் பரப்புல இருக்கு. அந்த பக்கம் வந்து இந்த கல் குவாரிக்கு மண் எடுப்பாங்க இல்லையா, அவங்க எடுத்ததுனால நிறைய அந்த பக்கம் வந்து பானைகள்லாம் எக்ஸ்போஸ் ஓப்பன் ஆகியிருக்கும். இப்போ வந்து இந்த சைடு இருக்கிறது வந்து கால கணக்கீடு, அதாவது வந்து இப்போ நம்ம மழை பெய்யுது இல்லையா, என்னைக்கு மழை பெய்யும் என்னைக்கு வெயில் அடிக்கும் கண்டுபிடிக்கிறதுக்காக சில கற்களை நட்டு வச்சிருக்காங்க. இப்படி கல்வெட்டங்களை பத்தியும் கல் நாட்காட்டி பத்தியும் எக்ஸ்பர்டைஸ் கொண்டு இருக்கிற பாலபாரதி சார் கிட்டக்க நம்ம என்ன சொல்றாருன்னு கேட்போம். ஒரு சின்னதா அவரை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும்னா அவர் ஒரு மல்டி ஃபெசட்டட் பர்சன். ஒரு கணித ஆசிரியர், ஸ்கூல் பிரின்சிபல், ஆந்த்ரோபாலஜிஸ்ட், ஆஸ்ட்ரோனமி, ஆர்கியாலஜின்னு பல முகங்கள் கொண்டு இருக்கிறவர். அது மட்டும் இல்லாம ஒரு 2 புக்கும் வெளியிட்டிருக்காங்க. பாறை ஓவியங்களை தேடி மற்றும் தொல் மாந்தர்களை தேடின்னு 2 புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். பொதுவாக வரலாறு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து 2 பெரும் பாகமா பிரிக்கிறோம். வரலாற்று காலத்துக்கு முன், வரலாற்று காலத்துக்கு பின் அப்படின்னு சொல்றோம். ஹிஸ்டாரிக் அண்ட் ப்ரீ ஹிஸ்டாரிக் அப்படின்னு சொல்றோம். எழுத்து சான்றுகள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்புறம் ஒரு காலம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு முந்தைய காலம் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் சொல்றோம். வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் மிக பெரியது. வரலாற்று காலம் 2500 ஆண்டுகளுக்குள்ளதான் இருக்கும். ஆனா வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் பல லட்சம் ஆண்டுகளுக்கு நீண்டு இருக்கும். அதனால அதை பல பாகங்களா பிரிப்போம். தொல் பழங்காலம், இடை பழங்காலம், அந்த மாதிரி பல பழங்காலங்களை பிரிப்போம். இதெல்லாம் எதை வச்சு பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அப்ப வாழ்ந்த மக்கள் பயன்படுத்தின கருவிகள் இருக்குல்ல, டூல்ஸ், அதோட டெக்னாலஜி, அதோட வடிவங்களை வச்சு பிரிக்கிறோம். இப்போ தொல் பழங்காலம், பேலியோலித்திக் டூல்ஸ் அப்படின்றது இந்த கல்லிலேயே கருவிகள் செஞ்சிருப்பாங்க. அது ரொம்ப ஃபைனா இருக்காது, அதை இன்னொரு கல்லில் உடைச்சி செஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் தொல் பழங்கால கருவிகள், பேலியோலித்திக் டூல்ஸ்ன்னு சொல்றோம். அப்புறம் ஒரு கட்டத்துல என்ன செய்யறாங்க, அந்த கல்லையை நல்லா ஷேப் பண்ணி வளவளன்னு மாத்தி பயன்படுத்துறாங்க. அதுக்கு பேரு நியோலித்திக், புதிய கற்காலம் அப்படின்னு சொல்றோம். அந்த புதிய கற்காலத்துல தான் டொமஸ்டிகேஷன் சொல்ற அந்த விலங்குகளை பழக்கிறது, பயிர் செய்யறதெல்லாம் வருது. அதனால அந்த புதிய கற்காலம் வந்து மனித நாகரிகத்துல ஒரு பெரிய எழுச்சியை கொடுத்த ஒரு காலகட்டம். அந்த கருவிகள் இருக்குல்ல, அதோட தொடர்ச்சி இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கு. இந்த அம்மிக்கல், ஆட்டுக்கல் எல்லாம் இருக்கு இல்லையா, அதோட தொடர்ச்சி தான் இருக்கு. மைக்ரோலித்திக்னு ஒரு சின்ன சின்ன டூல்ஸ் இருக்கு. முதுமக்கள் தாழி அப்படிங்கறது நம்ம நிறைய நியூஸ்ல கேட்டிருப்போம். அத பத்தி அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். இது பெரிய கல்லு, அதனால இது சடங்கு, இறந்தவர்களை செய்ய சடங்குக்காக பயன்படுத்தப்பட்டதுனால இது பெரும் படைக்காலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. படைக்கால், அந்த மாதிரி கற்காலம் சொல்லுவாங்க. இதோட பீரியட், இது எந்த காலகட்டம் அப்படின்னு சொன்னா, இந்தியாவில் நம்ம தமிழ்நாடு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெருங்கற்காலம் இப்போ சொல்றது கிமு 1500 ஆரம்பிக்கிறதா சொல்லுவாங்க. அது கொஞ்சம் முன்னாடி கூட இருக்கலாம், இப்போ சொல்றது அஃபிஷியலாக அதிகாரப்பூர்வமாக நம்ம சொல்றது.
அதாவது 3500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு பண்பாடு தான் மெகாலித்திக் கல்ச்சர் அப்படின்ற பெருங்கற்கால பண்பாடு. அது தொடர்பான இடத்துல தான் நம்ம இருக்கோம். அப்போ இங்கே வாழ்ந்த மக்களோட பண்பாடு அந்த பண்பாடு என்ன பண்பாடு? இறந்தவர்களை புதைக்கும் பொழுது பெரிய பெரிய கற்களை அடையாளத்துக்கு வச்சிடும். இதில் பார்த்திங்கன்னா பல வகைகள் இருக்குது. இப்போ நம்மளே இறந்தவர்கள் சடங்கு செய்யும் போது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சடங்குகள்லாம் மாறுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுபோல தான் இது ஒரு பெரிய நிலப்பரப்பு. இந்த நிலப்பரப்பில் செம்பூராங்கல்லுன்னு சொல்கிற கல் கிடைக்கிது. வேற ஒரு இடத்துல கருங்கல் கிடைக்கும், இது கிடைக்காது. இன்னொரு பகுதியில் கல்லே கிடைக்காது, மண்ணாக கிடைக்கும். நீங்கள் இதே இங்கிட்டு போயிட்டீங்கன்னா மானாமதுரெலாம் போயிட்டீங்கன்னா மண்ணுக்கு தான் புகழ்பெற்றது, இந்த பானைகளுக்கெல்லாம் புகழ்பெற்றது. அந்த மாதிரி நிலப்பரப்பில் கிடைக்கிற இயற்கையான பொருள்களுக்கு தகுந்த மாதிரி சடங்குகள் மாறும் இல்லையா? அதனால் இந்த பகுதியில் இந்த மாதிரி கற்கள் கிடைக்கிறதுனால இந்த வடிவத்தில் இருக்குது. இது மாதிரி பல வடிவங்கள் இருக்குது. கல் வட்டங்கள் சுற்றி கல்லை வட்டமாக வச்சுருக்காங்க, அதான் நீங்கள் பார்க்குறீங்க. நெடுங்கற்கள் சொல்லுவாங்க, நீளமாக பெரிய கல் இருக்கும். இங்கே திருப்பூர் பக்கத்தில் குமரிக்கல் பாளையத்தில் பார்த்திங்கன்னா இந்த மரத்தோட ஹைட் அதிகமாக இருக்கிற நெடுங்கல்லாம் இருக்குது. மென்ஹேரி மாவட்டம் நிறைய இடங்கள்ல இருக்குது. டால்மென்ஸும் சொல்லுவோம், சின்ன சின்ன கல் வீடுகள் மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இதெல்லாம் தொப்பிக்கல், அப்படி குடைக்கல் அப்படி சொல்லுவோம். அதுக்கப்புறம் பாறை இருக்குல்ல, அதை குடைஞ்சி அதில் இது மாதிரி பல வகையான வரியல் கல்ச்சர் நம்மள்ட்ட இருந்திருக்கு. அதில் ஒரு கல்ச்சரில் தான் நம்ம இங்கே இருக்கோம், கல் வட்டங்கள். அந்த கல் வட்டங்களுக்கு உள்ள பானையில் அந்த உடலை வைக்க மாட்டாங்க, எலும்புகளை வச்சு புதைக்கிற முறை. உயிர் சில பேர் தவறாக புரிஞ்சிருப்பாங்க, உயிரோடு வச்சுலாம் புதைக்க மாட்டாங்க, இறந்தவர்களோட எலும்புகளை வச்சு புதைக்கிறது. இதில் ஒரு விஷயத்தை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இது என்னன்னு சொன்னால் இது செகண்டரி பரியல். இந்த முதுமக்கள் தாழி எப்படி அந்த காலத்துல பயன்பட்டதோ அந்த கலாச்சாரம் இப்போ தற்போதைய காலத்துக்கு எப்படி ரெலவெண்டா இருக்குங்கிறத அவர் சொல்றத கேட்போம். இப்போ இன்னைக்கு கூட நம்ம பண்பாடு நம்ம சமூகத்தில் இறந்தவர்களை சில சடங்குகள் செய்கிறோம் இல்லையா, அவங்கள எரிக்கிறோம் அல்லது புதைக்கிறோம். ஆனால் ஒரு ஆண்டுக்கு அப்புறம் அந்த எலும்புகளை மறுபடியும் எடுத்துகிட்டு மறுபடியும் சாமி கும்பிட்றோம்ல. இப்போலாம் ஒரு ஆண்டு காற்று வைக்கிறது இல்லை, நம்ம ஒரு வாரம் 2 வாரம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதெல்லாம் மாறி உடன் பாலும் சொல்லி உடனேலாம் செய்கிறோம். இதில் எரிச்சாலும் என்ன பண்ணாலும் அந்த எலும்புகளை எடுத்துகிட்டு எதில் வைப்போம்? பானையில் வைப்பாங்க, பார்த்துருக்கீங்க. அந்த இதோட எச்சம் தான் அது. பானையில் வச்சு ஒரு நதிக்கரையில் போய் புதைப்போம், அல்லது ஒரு நீர் நிறையில் போய் அந்த விரதம் விடுறோம்ல. அது இந்த கல்ச்சரோட தொடர்ச்சி தான் இன்னும் கொஞ்சம் நம்மள்ட்ட அங்கங்கே மாறி இருக்கு. கல்கள் சர்க்குலராக வச்சுருக்காங்க பாருங்க. அதில் சென்டரில் பார்த்தோம்னா பெரிய கல் இருக்கு, அதை சுற்றி சர்க்குலராக நிறைய சர்க்குலராக நம்மளுக்கு கல் தெரியுது. டைம் டிராவல் பண்ணி ஸ்டோன் ஏஜ்க்கு போன மாதிரியே இருக்கு இல்லையா? ஒரு பக்கம் பரியல் கிரவுண்ட்ஸ், ஏர்ன்ஸ் அது மாதிரி ஒரு சைடு இருந்தாலும் இந்த பக்கம் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பார்த்தது அந்த நாட்காட்டி. அதை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். மருத்துவத்துக்கான அறிவு இருக்கும், சரி, அந்த வானியல் அறிவு, எல்லா அறிவும் இருக்கிற சில பேர் இருப்பாங்க. வள்ளுவன்னு சொல்றவங்க ஓலைச்சுவடியை எழுதுறவங்க. அப்படிதான் திருவள்ளுவர் வள்ளுவன்கிற பேரு வந்திருக்குன்னு சொல்றாங்க. இப்படி திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி ஒருத்தர் தான் அறிவன். அறிவன்கிறவங்க யாருன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டா வைஸா இருக்கிறவங்க. இப்படிதான் கணியன் பூங்குன்றனார்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த கணியன்கிறவங்க காலத்தை கணக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற அறிஞர்கள் இந்த நடு கல்லுல உட்காந்துட்டு சூரியன் எப்போ உதிக்குது, எப்போ மறையுது, பருவங்கள் எப்படி மாறுதுங்கிறத கவனிக்கிறாங்க. சில கற்கள் வசந்தம், கோடை, மழை, குளிர்காலம் அப்படிங்கிற மாதிரி பருவ மாற்றங்களை குறிக்க சீராக அமைக்கப்பட்டிருக்கும். நிலவை பார்த்து தினசரி நாட்கள் கணிக்கிறாங்க. சூரியன் உதிக்கும் கோணத்தை கணிச்சு விவசாயத்திற்கு சரியான நேரம் எப்போங்கிறதெல்லாம் முடிவு செய்யறாங்க. மழை வரப்போகுதா, கடுமையான வெப்பமா இருக்க போகுதா, இதெல்லாம் கூட கணிக்கிறதுக்கு அவங்களால முடியும். இந்த கற்கள் விவசாயிகளுக்கு எந்த பருவத்துல விதைக்கிறது, அறுவடை செய்யறது அப்படிங்கறதெல்லாம் பழங்கால நாட்காட்டிகள் மாதிரி, அதே சமயம் வழிபாட்டு நாள்களையும் பண்டிகைகளையும் எல்லாமே இதை பார்த்துதான் முடிவு பண்றாங்க. மார்க்கர் ஸ்டோன் நீங்க மார்ச் 21 ஆங்கில நாட்காட்டி வச்சு சொல்றேன், சித்திரை 1. ஆனா உண்மையிலேயே சித்திரை 1 உதிக்காதீங்க. இது உதிக்கும் போது மார்கழி 8 இருக்கும். அதை பத்தி நான் அப்புறமா சொல்றேன். நீங்க அந்த கேலண்டர் நடுவுல இந்த இடத்துல சூரியன் தெரியும், அங்கேன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா தெரியும். அங்க ஒரு கல் இருக்கு, அங்க பாத்தீங்கன்னா தை 1 அங்க உதிக்கும். இப்ப அந்த கல்லுக்கும் இதுக்கு அளந்தீங்கன்னா தூரம் கரெக்டா இருக்கும். இது எவ்வளவு தூரமோ அதே தூரம் தான். அங்க பாக்கும்போது உங்களுக்கு வேறுபாடுலாம் தெரியும், ஆங்கிள் எல்லாம் கரெக்டா இருக்கும். இப்படிதான் அக்யூரேட்டா அவங்க அந்த காலத்திலேயே நாட்களை கணக்கிட்டு இருக்காங்க.
இளந்தக்கரை ரமேஷ் அவர்கள் இதை பத்தி விரிவா ஒரு காணொலியை நம்மளோட பகிர்ந்துட்டாங்க. அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நன்றி ரமேஷ் சார். இப்போ இதில் வந்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இந்த புதைவிடங்களில் என்ன வகையெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இந்த பகுதியில் இருக்குது. பார்த்தீங்கன்னா கல்வெட்டங்கள், பொதுமக்கள் தாளிகள், அப்புறம் சுண்ணாம்புக்கல்ல போடுறது, அதுக்கடுத்து அந்த பாறையவே லேட்ரைட் பாறைன்னு பேர் அதுக்கு, அந்த பாறையவே குடஞ்சு அதுக்குள்ளே மண்பானையை வைக்கிறது, இந்த மாதிரியான புதைவிடங்கள் நிறையா இருக்குது. இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட அன்றைக்கி வந்து முன்னோர் வழிபாடு இருந்தது. இப்போ அதுதான் முக்கியம். இந்த முன்னோர் வழிபாட்டுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் காட்டுன்பாங்க அதை, இங்கே ஒரு கல் இருக்குது, அந்த கல் இங்கே ஒரு கல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மூன் ஸ்டோன் சொல்லுவோம் அதை. அதாவது வந்து சூரியனுடைய நிழலை வைத்து காலத்தை கண்டுபிடிக்கிறது. எதுக்குன்னா முக்கியமான நாட்களை கண்டுபிடிக்கிறதுக்காக இங்கே வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த கல்லை இந்த செம்பரங்கல்ல என்ன பண்ணுறாங்கன்னா நெடுங்கல், அதாவது வந்து நடுகள்லாம் இதுக்கு பின்னாடி வந்தது தான். இந்த கல்லை பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன ஒரு வேலைப்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ட் இருக்கும், அதே மாதிரி இந்த சைடு ஒரு பெண்ட் இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய உருவத்தை குறிக்குது. இது இடுப்பு, இந்த சைடு இடுப்பு, இந்த இடத்துல கை இருந்தது, இந்த இடத்துல இப்படி ஒரு பறவை மாதிரி ஒரு கை வரும், அது காலப்போக்கில் உடஞ்சிருக்கு. இது தலை. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அக்ரிகல்ச்சர் காட்டுன்பாங்க, ஆந்த்ரோபோஃபார்மிக்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பெண் வழிபாடு, அதுக்கான சிம்பல் இது. ஏன்னா அவங்க முன்னோர் வழிபாடு இருந்துச்சு. இப்போ நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி எது தாத்தா எது பாட்டின்னு கண்டுபிடிக்க முடியாத டயத்தில் அவங்க இந்த கல்லை வணங்கியிருக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப பழமையானது. இதை வந்து தமிழ்நாட்டில் வந்து வேலூர் சைடு இருக்குது, நம்ம சைடு இது தென் தமிழகத்தில் எங்கேயுமே இல்லை, இங்கே மட்டும்தான் இருக்குது. ஈஸ்டர் ஐலண்ட்ல இருக்கிற கற்களுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் மாதிரி இந்த கற்களுக்கு பின்னாடி இருக்கிறத ரமேஷ் அவர்கள் சொல்றத கேட்போம். இப்போ வந்து இந்த மேல் பரப்புல எவ்வளவு கல் இருக்கும், நம்ம ஏற்கனவே நல்லேந்தல்ல பார்த்த மாதிரி இது மேல எவ்வளவு தூரம் இருக்கோ அதே அளவுக்கு கீழே இருக்கணும். அப்பதான் இது இவ்வளவு நாள் நிற்கும், இல்லைன்னா இது நிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, கீழே விழுந்துரும், சரிஞ்சிரும். நன்றி ரமேஷ் சார். சிந்து சமவெளியும் மெசபடோமியாவும் பாரதத்துடைய பண்டைய வரலாற்றை பேசினாலும் தமிழ்நாட்டுடைய தலங்கள் அந்த வரலாற்றை முந்தியவையாக இருக்கலாம்னு சொல்லப்படுது. ஆஸ்ட்ரோனாமிக்கல் சயின்ஸில் இருக்கிற நம்மளுடைய திறனையும் அறிவாற்றலையும் தான் இந்த கல் நாட்காட்டிகள் குறிப்பிடுது. இன்னைக்கு நாம ஒரு மறக்கப்பட்ட உலகத்துக்குள்ளார அடியெடுத்து வைக்க போறோம். ஒருவேளை இது முதல் ஆதி மனிதனுடைய ஒரு தொழிற்சாலை பிறந்த இடமா கூட இருந்திருக்கலாம். வரலாற்றுக்கு முந்தைய மக்கள் ஒரு காலத்துல பெரும் அளவுல உற்பத்தி செய்த கருவிகளை கொண்டிருக்கிற இந்த இடம். நாம திருவண்ணாமலைக்கு பக்கத்துல நாராயணபுரம்னு ஒரு இடத்துக்கு போறோம். ஒரு சின்ன டைம் டிராவல்ல ஆதி மனிதர்கள் வாழ்ந்த இடத்துக்கு நம்ம போறோம். காணொலியை தொடர்ந்து முழுசா பாருங்க. லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் எந்த ஒரு கருவிகளுமே இல்லாம வெறும் கற்களை மட்டுமே பயன்படுத்தி கருவிகளை உருவாக்குறதுல நீங்க பாட புத்தகங்களை படிச்சிருப்பீங்க. இப்படி நமக்கு கிடைச்ச முக்கியமான ஆதாரங்களை அடிப்படையா கொண்டு அந்த காலத்துக்கே நாம இப்போ கொஞ்சம் திருப்பி பார்க்க போறோம். நீங்க உங்களை ஒரு அதிர்ஷ்டசாலின்னு நினைச்சுக்கலாம். ஏன் தெரியுமா? இந்த இடத்தை முதலா பாக்குற ஒரு சிலர்ல நீங்களும் ஒருவரா இருக்கலாம். ஏன்னா இந்த இடம் பொதுவா கல்வியாளர்கள் மற்றும் அதிகாரிகளை தவிர பொதுமக்கள் ரொம்ப அதிகமா போய் பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு இடத்துக்கு தான் நாம வரப்போறோம். இது நாராயணபுரம்ங்கிற ஒரு அழகிய இடம், திருவண்ணாமலை பக்கத்துல இருக்கு. இங்க குரூப்ஸ் போன்ற தொல்பொருள் எச்சங்களை பார்க்க முடியுது. இந்த பள்ளங்கள் பொதுவா வேட்டையாடுதல் மற்றும் பிற பயன்பாட்டுக்கான கல் கருவிகளை உருவாக்குறதுக்காக கற்களை மேற்பரப்புல இருந்து பிரிப்பதற்காகவும் பயன்பட்டதா இருக்கும்னு கருதப்படுது. இந்த பள்ளங்கள்லாம் வெறும் இயற்கையால உருவானதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா முன்னோர்கள் கற்களை பெருக்கி வெட்டுவதற்காக பயன்படுத்திய இடங்களா இருக்கும். இந்த இடத்துல கற்களை பிரிச்சு கருவிகளை உருவாக்கியதில் இருக்கும் தடங்களை நாம தெளிவா பார்க்க முடியுது. இந்த தளத்துல சுமார் 156 குரூப்ஸ் இருக்கு. இதனால இது ஒரு கருவி தயாரிப்பு தொழிற்சாலையா இருந்திருக்கலாம்னு நம்பப்படுது. இங்க கிடைக்கும் குறுக்கு வழி தடங்கள் முன்னோர்கள் எப்படி கற்களை துல்லியமா வெட்டி தேவையான வடிவங்களை உருவாக்கி இருப்பாங்கிறத சுட்டி காட்டுது. இது போல பல இடங்கள் தமிழ்நாட்டுல பார்க்க முடியும். science.wire.in அப்படிங்கிற ஒரு இணையதளத்துல வெளியிடப்பட்ட ஒரு கட்டுரையில என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேல்ல சமீபத்துல மேற்கொள்ளப்பட்ட ஒரு கண்டுபிடிப்புல நவீன மனிதர்கள் 1,80,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவில இருந்து வெளியேறியிருப்பாங்கிற ஒரு சாத்தியக்கூறு இருக்குன்னு சுட்டி காட்டுறாங்க.
ஆனா அதிரம்பாக்கத்துல தோண்டப்பட்டிருக்கிற இந்த கல்கருவிகள் 3,85,000 ஆண்டுகள் பழமையானவைன்னு கண்டறியப்பட்டிருக்கு. அதனால இது மனிதர்கள் ஆப்பிரிக்காவை விட்டு வெளியேறிய காலத்தை மறு ஆய்வு செய்யறதுக்கு உதவுது. கல்கருவிகள் மனிதர்களுடைய அறிவாற்றல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை வெளிப்படுத்துது. கல்யுகத்துல மனிதர்கள் கற்களை துல்லியமாக வடிவமைச்சு வேட்டையாடுதல் மற்றும் பிற தேவைகளுக்காக பயன்படுத்தி வந்திருக்காங்க. நாராயணபுரம் போன்ற இடங்கள்ல மனிதர்களுடைய தொன்மையான வரலாற்றை வெளிப்படுத்துது. இது ஆதி மனிதர்களோட மற்றும் நம்மளோட முன்னோர்களோட அறிவு மற்றும் திறமையை புரிந்து கொள்றதுக்கு உதவுது. வணக்கம். கும்பகோணம் ஹெரிடேஜ் பை கோபிநாத்தால ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த காரைக்குடி மரபு நடை பயணத்துல நாங்க ஒரு ரொம்பவுமே அழகான இடத்துக்கு போயிருந்தோம். அந்த இடத்துக்கு பேரு திருமலை. இது பூமிக்கு மேல ஒரு பொக்கிஷம்னு தான் சொல்லணும். ஏன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை முழுசா பாருங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் காத்துட்டு இருக்கு. இது சிவகங்கையில இருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அங்க இருந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் மட்டும்தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி மதுரையில இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. மதகப்பட்டி போற வழியில வர்ற பஸ்கள்ல அலேக மாநகரிங்கிற ஊருக்கு போய் அங்கிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் நடந்து போனா இந்த கோவிலை போய் அடையலாம்னு சொன்னாங்க. வரலாற்றுக்கு ரொம்பவுமே முக்கியம் வாய்ந்த இடங்கள் இந்த மலை மேல இருக்கு. சிவகங்கை மாவட்டத்துல திருமலை கோனேரிப்பட்டி கிராமத்து பக்கத்துல இந்த பம்பரப்பாறை குன்று அமைஞ்சிருக்கு. இதுல இருக்கிற 4 பகுதிகள்ல காணப்படுற வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை சேர்ந்த பாறை ஓவியங்கள் இருக்கு. கிமு முதல் நூற்றாண்டை சேர்ந்த 2 தமிழ் பிராமி கல்வெட்டுகளும் இந்த குன்றுல இருக்குன்னு சொல்றாங்க. குகைகள் பாறைகள்ல பல சமண படுக்கைகளும் தலையணையோடைய செதுக்கப்பட்டிருக்கு. ஒரு சமண படுக்கையில பொறிக்கப்பட்டிருக்கிற ஸ்வஸ்திகா குறியீடு தமிழ்நாட்டுல இருக்கிற பிற சமண தலங்கள்ல எங்கேயுமே காணப்படலைங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். கிபி 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த முற்கால பாண்டியர்களோட குடவரை கோவில்கள் ஒன்னும் இங்க குன்றுல இருக்கு. அதை தவிர பிற்கால பாண்டியர்களோட 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கட்டுமான கோவிலும் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில்கள்ல கிட்டத்தட்ட 35 கல்வெட்டுகளும் பொறிச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அதெல்லாம் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த காணொலிய முழுசா பாருங்க. இந்த நடைப்பயணம் ஒரு நல்ல மழையோட தான் ஆரம்பிச்சது. இது இந்த மலை மேல இன்னுமே சில் காத்தோட ரொம்பவுமே நல்லா இருந்தது. இன்னைக்கு இப்பதான் பாக்குறோம் சூரிய பகவான். ஃபைனலி பார்த்து பாண்டியர் காலத்தை சேர்ந்த குடவரை மற்றும் கட்டுமான கோவில்களோட தமிழ் பிராமி கல்வெட்டுகள், வரலாற்றுக்கு முந்தைய காலத்து ஓவியங்கள் எல்லாம் இணைஞ்சு திருமலைய ஒரு தனிச்சிறப்பு ஆக்கியிருக்கு. நாம முதல்ல இந்த பாறை ஓவியங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அந்த மலை மேல இருந்த ஒரு மூலிகையால என் கையில சிகப்பு வர்ணம் பூசுறத பாருங்க. இந்த மாதிரி இயற்கை வர்ணங்கள் மூலமா நம்மளுடைய முன்னோர்கள் சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வரைஞ்ச பாறை ஓவியங்களை தான் நாம இங்க பார்க்க போறோம். அவங்களோட அன்றாட வாழ்க்கையோடைய பல அம்சங்களை சித்தரிக்குது. பெரும்பாலான ஓவியங்கள் செங்காவி நிறத்திலும் சில வெண்சாந்து நிறத்திலும் இருக்கு. என் கையில அந்த சிகப்பு நிறம் எப்படி பதிஞ்சிருக்குன்னு பாருங்க. இங்க இருக்கிற ஓவியங்கள்ல ஒண்ணு வந்து 2 ஆண்கள் தங்களுக்குள்ள மூர்க்கத்தனமா சண்டையிட்டு கொண்டிருக்கிற மாதிரி ஒரு சித்தரிப்பும் இருக்கு. ஒருவர் தாக்கிண்டு இருவரும் கை விரித்து நீட்டி மற்றொருவரை தாக்குற மாதிரி, இன்னொருத்தங்க தடுக்கிற மாதிரி எல்லாம் அதுல சித்தரிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இருவரும் தங்களுடைய மற்றொரு கைய நல்லா உயர்த்தி விரல்களை விரிச்சு ஒருவரை மற்றொருவரோட கன்னத்துல அரையிற முற்படுற மாதிரி எல்லாம் சித்தரிக்கப்பட்டிருக்கு. மற்றொரு செங்காவி ஓவியம் ஒரு மனித உருவத்தை உடுக்கையை போன்ற முக்கோணத்துல சித்தரிக்கிறாங்க. இதுல என்ன கொடுமைன்னா, இங்க இருக்கிற பொக்கிஷத்தை நம்மளால பாதுகாக்க முடியலனாலும் நிறைய விஷமைகளால சிதைக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. இவங்களை சத்தியமா நீங்க எல்லாரும் அன்ஃபாலோ பண்ணி ரிப்போர்ட் பண்ணணும். இந்த இடத்துல மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு நாங்க போகும்போது நான் இந்த மாதிரி விஷமிகளுடைய செயல்களை பார்த்து ரொம்பவுமே வருத்தப்பட்டு இருக்கேன். நம்மளால இந்த பொக்கிஷங்களை பாதுகாக்க முடியலனாலும் இப்படி சிதைக்காம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இங்க வாழ்ந்த சமணர்கள் இயற்கை சீற்றத்துல இருந்து தங்களை எப்படி பாதுகாத்துட்டாங்க அப்படிங்கறத சிவகங்கை தொல்நடை குழு நிறுவனரான புலவர் காளிராசா அவர்கள் சொல்றத கேட்போம். இயற்கையாக அமைந்த புகைத்தளத்துல
இந்த காடியை வெட்டி மேல மூடிய தண்ணியானது உள்ள வராம இப்படியே வலிச்சு போற மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. இந்த தண்ணி வலிஞ்சு போறதுக்கு இங்க இடம் இருக்கும். இது நீங்க நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து மிக சிறிதா இருக்கு. இவ்வளவுதானா அப்படின்னா இல்ல. இது பாத்தீங்கன்னா இது ஒரு நெருக்கி வந்து ஒரு 100 பேர் தங்குற அளவுக்கு இங்க இடம் இருக்கு. இந்த பின்னாடி வாங்க காட்டுறேன். இப்ப இது முழுக்கவே வந்து இங்க இருந்து அங்க வரைக்கும் போகுது. இது பின்னாடி வந்து இந்த கட்டுமானம் கட்டியிருக்காங்க. அப்ப இது முழுக்கவே தங்கிருக்கலாம். இந்த மாதிரியான அமைப்பு வந்து இருந்துக்கலாம். இப்ப நம்ம முத்துப்பட்டி அப்படின்னு என்ன அப்படின்னா ஒரு 2 படுக்கை மட்டும் தனியா இருக்கு. இதோட சேராம தனியா இருக்கு. சொஸ்தி குறியீடு இருக்கு. இதுதான் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல உள்ள போய் பார்க்கும்போது அங்க இருக்கிற சீதோஷ்ண வேறுபாடுகள் எல்லாம் உணர முடிஞ்சது. அதை தவிர எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்மளால இப்ப இருக்கிற வசதிகள்லயே நம்மளால ரொம்ப குறைகள்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா எந்தவித வசதியும் இல்லாம அவங்க இந்த இடத்துல எல்லாம் எப்படி வாழ்ந்திருப்பாங்க? இப்படி ஒரு அழகான அந்த சீனரிக்கு முன்னாடி தான் அவங்க தங்களுடைய சமண படுக்கையை அமைச்சிருந்தாங்க. அப்படின்னா அவங்க இந்த இடத்துல தானே படுத்து தூங்கியிருப்பாங்க. எனக்கு அந்த இடத்துல போய் நடந்து போறதுக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. சரி உட்காந்து போலான்னு பார்த்தா அதுவுமே கொஞ்சம் பயமா தான் இருந்தது. எங்க வழிக்கு விழுந்தோம்னா நேரா அந்த குழியில தான் விழுவோம். அதனால நான் மேல இருந்தே இந்த காணொளியை உங்களுக்காக பதிவு பண்ணியிருக்கேன். இங்க சமண படுக்கை மட்டும் இல்ல, கிமு முதல் நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகளும் இங்க இருந்தது. அது வந்து நம்ம பிள்ளையார்பட்டியை குறிக்கக்கூடிய பழைய பேர். இன்னைக்கே பிள்ளையார்பட்டிக்கு வந்து நிறைய பேர் இருக்கு. மருதமுடின்னு ஒரு பேர் இருக்கு. அப்புறம் நம்முடைய முன்னோர்களுடைய கலை, கலாச்சாரம், ஆன்மீகம் ஆகியவற்றுடைய சான்றுகள்ல இதை தாங்கி நின்றுட்டு இருந்தது. இது நம்முடைய பாரம்பரியத்தோடைய பெருமையை உணர்த்தது. பொதுவா இந்த மாதிரி ரொம்ப அறியப்படாத இடங்கள் நிறைய இருக்கு. அது பல ஆயிரக்கணக்கான வரலாற்றை சுமந்துட்டு இருக்கு. அங்க போகும்போது நம்மளுடைய அனுபவமே ரொம்பவுமே வித்தியாசமாவும் ரொம்ப ஆழமாவும் இருக்கு. இந்த மாதிரி அனுபவங்களை நான் அனுபவிச்சதை தான் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கணுங்கிறதால இந்த சேனலை ஆரம்பிச்சேன். ஆனா நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்க முடியாது இல்லையா? நீங்களோ உங்களோட வீட்டு பக்கத்துல உங்க ஊர்ல இந்த மாதிரி பழைய இடங்கள் இருக்கு, ரொம்ப அறியப்படாம இருக்குன்னாக்கா அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அந்த இடத்த நம்ம அடுத்தடுத்து வர்ற காணொளிகள்ல எப்படி அப்லோட் பண்ணலாங்கிறத பார்ப்போம். தமிழக மண்ணுல புதைஞ்சிருக்கிற இந்த ஸ்தலங்கள் வெறும் வரலாற்று சின்னங்கள் மட்டும் இல்ல. இது எல்லாமே நம் மண்ணின் அறிவாற்றல், கலாச்சாரம் மற்றும் உலகின் மற்ற சமூகங்களுக்கு தொடர்பு கொண்டு இருக்கிற பூர்வீகத்தை பேசுது. இது நம்முடைய பெருமை, நம்முடைய அடையாளம். இந்த பயணத்துல என்னோட சேர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. மேலும் நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடய பகிர்ந்துக்கோங்க. அடுத்த காணொளியில உங்களை பார்க்குற வரை திஸ் இஸ் LRK சைனிங் ஆஃப். பை.